So good evening students, today we will see the current affairs analysis dated from 24th July 2024. The first article related to the budget. So first constitutional angle is important, polity angle. So under article, so budget அப்படின்ற word வந்து constitutional mention ஆகல. Article 112 the word called as என்ன word? Annual financial statement. Annual financial statement every year வந்து it will be presented. So annual financial statement பொறுத்த வரைக்கும் there are things like taxation, incoming money அப்படின்னா input towards the consolidated fund of India, கவர்மெண்ட்டோட கஜானாவுக்கு வரக்கூடிய பணம். அதுக்கு பிறகு வேறு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னா taxable incomes, this is other incomes like borrowings. இது நான் டேக்ஸும் வரும்ண்ணா, நான் டேக்ஸ் கேட்டகரியில் இப்போ ஃபைன் ஃபீஸஸ் எல்லாமே வரும். நீங்கள் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபைன் எல்லாம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் அதில் வரும். பாரோயிங்ஸ் அப்படின்றது கடனில் வரக்கூடியது. ஸோ இது ரெண்டு கேட்டகரி. அதுக்கு பிறகு இது இவ்வளோ தான் கவர்மெண்ட்டோட வருமானம், சரியா? நான் டேக்ஸ் ரெவன்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவன்யூ. அதுக்கு பிறகு வெளியில் எடுக்கக்கூடிய பணம். there are two types, that is appropriation fund. இப்போ பட்ஜெட்டுக்கு இப்போ 41 lakh crore அப்படின்னா இதை வந்து மோஸ்ட்லி சிஜே சீஃப் ஜஸ்டிஸோட சேலரி, சிஏஜியோட சேலரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதர் ஜட்ஜஸ், இவங்க சேலரிஸ் எல்லாமே ஓட்டிங் நடக்காது பார்லிமெண்ட்டில். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இவ்வளோ ரூபான்னு அலோகேட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் ஓட்டிங் இட் வில் கம் ஃபார் வெளியில் எடுக்கிறதுக்கான ஒரு அப்ரூவல் வந்துடும். அதுக்கு ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னு பேர். டீட்டெயில்டாக புரியாதீங்க, நான் சொல்கிறது பாலிட்டி கிளாஸில் புரியும். ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ், அதில் ஓட்டிங் பண்ணி வரக்கூடியது இந்த பணம். ஓட்டிங் பண்ணாமல் டைரெக்டாக எடுக்க வெளியில் வரக்கூடியது திஸ் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது இவ்வளோ தான் பட்ஜெட்டில் இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இது எப்படி பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் காஸ் ஓவர் த பட்ஜெட் அப்படின்னா பிரசிடென்ட் இஸ் த காஸ் ஃபார் லே தி பட்ஜெட் இன் தி பார்லிமெண்ட். அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் பண்ணுற அந்த இது வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, கரெக்ட் தானே? ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில் விசிட் தி பிரசிடென்ட்ஸ் ஹவுஸ், ராஷ்டிரபதி பவன் போவாங்க. அங்கே போயிட்டு அதான் அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் அவங்க தான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு காஸ் ஓவர் த பட்ஜெட், சரியா? காசஸ் டு லே ஓவர் தி பட்ஜெட், லே தி பட்ஜெட் இன் தி பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க தான் ரீசன். அவங்க இல்லைன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பிரசிடென்ட் சீட் வேக்கன்சியை வச்சுட்டு நீங்கள் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண முடியாது, அதோட அர்த்தம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் வந்து பேசக்கூடியது இட்ஸ் அ பட்ஜெட் ஸ்பீச்சுன்னு பேர். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதுக்கு பிறகு பட்ஜெட் ஸ்பீச். ஸோ ரெண்டு ஹவுஸ்லேயும் சைமல்டேனியஸாக இட் வில் பி இஷ்யூடு. ஒன்றே வீடியோ மூலமாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா இங்கே பேசினதுக்கு அப்புறம் அங்கே போய் பேசணும், அப்படி பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி ரெண்டு ஹவுஸ்லேயும் தான் இந்த பட்ஜெட் வந்து ஒரே நேரத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகும், போத் தி ஹவுசஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். பில்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது, எய்தர் ஹவுஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகும், ஏதாவது ஒரு ஹவுஸில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த ஹவுஸுக்கு போகும். இது சைமல்டேனியஸ்லி. இது முடிஞ்சதுக்கு பிறகு தேர் வில் பி எ ஜெனரல் டிஸ்கஷன். 2-3 வாரம் நடக்கும், 2-3 நாள் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு பிறகு த கமிட்டி ஸ்டேஜ் வில் பி ஃபார்ம்ட். அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்லாம் ஷட் டவுன் ஆகி கமிட்டிஸ் இருக்கும், பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் இருக்கும். தெர் வில் பி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் ஆர் தேர். ரொம்ப டீட்டெயில்டாக நான் இங்கே சொல்ல முடியாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். பாலிட்டியில் வில் ஸ்டடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி, இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பில்லு அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு இத்தனை லட்சம் கோடின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணி அதில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு இட் வில் கம் ஃபார் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பட்ஜெட் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஜெனரல் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் கமிட்டி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஓட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். இது வந்து பார்லிமெண்ட்டில் ஓட்டிங் நடக்கும். தட் இஸ் ஒன்லி இன் லோக்சபா. லோக்சபாவில் மட்டும்தான் இந்த ஓட்டிங் நடக்கும், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ராஜ்யசபா ஹேஸ் நோ பவர், ஓட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு அந்த பில்லில் இருக்கக்கூடிய, இப்போ அக்ரிகல்ச்சர் ஒரு கிளாஸ் அப்படின்னா ரயில்வே ஒரு கிளாஸாக இருக்கும், இப்படி ஒவ்வொரு கிளாஸ் பை கிளாஸ் ஓட்டிங் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு பிறகு
இந்த voting on demand for grants வந்து பாஸ் ஆயாச்சு. பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா பணத்தை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து பணம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணணும். இது ரெண்டுக்குமே அப்ராப்ரியேஷன் பில் பாஸ் பண்ணணும். இந்த voting on demand for grants மட்டும்தான் இதுக்கு வராது, இதுக்கு வரும். ஸோ இது முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பணத்தை வெளியில் எடுக்க முடியும். சரியா? அப்புறம் ஃபினான்ஸ் பில் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய பணங்கள் எல்லாம் எப்படி உள்ளே வரும்னா அதுக்கும் பார்லமெண்ட். ஸோ கன்சாலிடேட்டட் சிம்பிளாக சொல்லணும்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளாடி கஜானாவுக்குள்ளாடி பணம் போகணுன்னாலும் சரி வெளியே எடுக்கணும்னா பார்லமெண்ட் அப்ரூவல் தேவை. அப்போ வெளியில் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாச்சு. அப்போ உள்ளே வர்றது இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணக்கூடியதெல்லாம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அப்ரூவல் வேணும். அதுக்கு பேர் ஃபினான்ஸ் பில்லுன்னு பேர். ஸோ அதையும் பாஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டுமே பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பட்ஜெட் ஓவர். இட் வில் டேக் 2 months கிட்ட ஆகும் இந்த ப்ராசஸ் முடிகிறது. சரியா? ஸோ இன்னும் டீட்டெயில் இருக்குது இதில், நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ யூ வில் ஸ்டடி இன். ஸோ இப்போ பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு அந்த இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யூ கேன் சி அந்த பிடிஎஃப் 9 themes இன்ட்ரடியூஸ் பண்ணி இதெல்லாம் கொஸ்டின்ஸில் சில டைம் கேட்பாங்க. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்பிள் எதுனா கேட்பாங்க. ஸோ அந்த 9 themes வந்து என்னென்ன அப்படின்னா ப்ரொடக்டிவ் அண்ட் ரெசிலியன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லிங், இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ், அர்பன் டெவலப்மெண்ட், எனர்ஜி செக்யூரிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இனோவேஷன் அண்ட் R&D, அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனல் ரிஃபார்ம் என்னெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுவும் வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஜாபுக்கு நான் ஜென்ரலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இல்லைன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட் நமக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்களே படிச்சுக்கலாம். ஸோ பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் எஸ்டிமேட் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் ரெசிப்ட்ஸ் நமக்கு வரக்கூடிய பணம் உள்ளே வரக்கூடிய பணம் வந்து 32.07 lakh crore இன்கமிங் மணி. நான் இந்த சைடு சொன்னேன் இல்லையா, இது மொத்தம். அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் செலவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 48.21. ஸோ இதில் இப்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, ரெசிப்ட் கம்மியாக இருக்குது. இது டேக்ஸ் ரெசிப்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் வாங்கணும். ஸோ அதுக்கு பேர் ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 4.9%. புரியுதா? இதில் டேக்ஸ் மட்டும் இப்போ நான் இதில் சொன்ன ஃபைன்ஸ் எல்லாமே இதில் வரும்ன்றது. டேக்ஸ் மட்டும் 25.83 lakhs crore வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் இனி சேஞ்சஸ் ஆகலாம், அது அடுத்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஸோ உங்களுக்கு தெரியும் கடன். ஸோ 44.9, 4.5 நெக்ஸ்ட் இயருக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இதை குறைக்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். அதில் ஜாபுக்கு ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் யாருக்கெல்லாம் போகிறாங்களோ நான் 9 themeல ஒன்று சொல்லிடுறேன். ஸோ அதில் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 15,000க்கான இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் அவங்க ரெஜிஸ்டர் ஆனது பிறகு 15,000 ரூபா அவங்களுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க போகிறாங்க ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு போகிறவங்களுக்கு. அது மாதிரி அதில் ஸ்கீம் பி கேட்டகரி வந்து ஜாப் க்ரியேஷன் ஃபார் மேனுஃபேக்சரிங்கில் கம்பெனிஸ் வந்து எம்ப்ளாயர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 4 வருஷத்துக்கான இபிஎஃப்ஓ அமௌண்ட்டை கவர்மெண்ட்டே பே பண்ணும். இபிஎஃப்ஓ அமௌண்ட் அப்படின்னா சேலரியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சேமிக்கப்படும். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஸ்கீம் சி அப்படின்ற கேட்டகரியில் 3 months ஃபார் 2 years பீரியட் இபிஎஃப்ஓ அதுவும் கேட்டகரி தான். எம்ப்ளாயிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, எம்ப்ளாய் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி வந்து 10 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க புதிய எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதத்துக்கு 3,000 per month இந்த கம்பெனிஸுக்கு வந்து கிடைக்கும். அது இபிஎஃப்ஓ கேட்டகரியில் தான். சரியா? ஸோ இது இம்பார்ட்டண்ட். அதுக்கு அடுத்து ஸ்கில்லிங்க்கு ஒரு புதிய ஸ்கீம் கொண்டு வர போகிறாங்களாம், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அந்த ஸ்கீம் நேம் சொல்லலை. புதுசாக இளைஞர்களுக்கு வந்து தொழில் மேம்பாட்டுக்கான ஒரு ஸ்கில்லிங் ப்ரோக்ராம். இப்போ நான் முதல்வன் ஸ்கீம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அது மாதிரி எதாவது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஃபண்டிங் வந்து 1.52 lakh crore. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. 109 ஹைப்ரிட் வெரைட்டி சீட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி படித்தோம். அது மாதிரி 32 ஃபீல்ட் ஹார்டிகல்ச்சர்ஸ் க்ராப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்காங்களாம். அப்புறம் ப்ரையாரிட்டி 2ல எம்ப்ளாய்மெண்ட் அது நான் சொல்லிட்டேன். அப்புறம் 3rd ப்ரையாரிட்டியில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட்
சோஷியல் ஜஸ்டிஸில் இண்டஸ்ட்ரியல் நோடு வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, பிரபோதயா. அது வந்து பீகாருக்கு அதிகமாகவும் ஆந்திர பிரதேஷ் அதிகமாகவும் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் கயாவில் புத்கயா, ஸோ அதில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் நோடு வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னா ஒரு ஹப் மாடலில் வரும். அது மாதிரி அம்ரிஸ்டர் கொல்கட்டா இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்னா இப்போது பெங்களூரு சென்னை இல்லைன்னா விஷாக் சென்னை அப்படின்ற இண்டஸ்ட்ரியல் காரிடார். இப்போது நமக்கு இந்த காரிடாரில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். சென்னையில் ஐடி ஹைவேன்னு ஒரு ஹைவே இருக்குது, ஐடி ஹைவே, ஓஎம்ஆர் ரோடு, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, இன்றைக்கி ஐடி ஹைவே இருக்குது. இங்கே எல்லாமே ஐடி இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி காரிடார்ஸ்னால் அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஆந்திர பிரதேஷுக்கு வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 முதல் தடவையாக ஒரு மாநிலம் பிரிக்கப்படுது இல்லையா, 1953, தட் இஸ் ஆந்திரா ஸ்டேட். ஸோ அவங்க பிரித்ததுக்கு பிறகு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து க்ரியேட் பண்ணப்படுது. அந்த ஆக்டில் ஆந்திர பிரதேஷுக்கு வந்து, ஏன்னா சென்னை வந்து ஆக்சுவலாக கேபிட்டலாக இருந்துச்சு, மெட்ராஸ் மாகாணம், அப்போ ஆந்திரா அதுலேருந்து தான் பிரிஞ்சு போகுது. அப்போது அப்படின்றப்போ மெட்ராஸ் வந்து நமக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. அதனால் அவங்களுக்கு அன்றைக்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு கேபிட்டல் க்ரியேட் பண்ணுற யூனிட் ஃபண்ட், அந்த ஃபண்டை இப்போ கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஆட்சியை சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் 15,000 crore allotted. ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டு ஆல்ரெடி படித்தவங்க படிச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு புதுசாக வரும். அது மாதிரி இண்டஸ்ட்ரியல் நோட்ஸ் விஷாக் சென்னை, இது ஆந்திர பிரதேஷுக்கான நோடு. அப்புறம் ஹைதராபாத் பெங்களூரில் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அமைக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் உமன் லெட் டெவலப்மெண்ட் 3 lakh crore வந்து அலாட் பண்ணுறாங்க. அப்புறம் பிரதான் மந்திரி ஜன் ஜத்திய உன்னத் கிராம் அபியான், ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல்ட் ட்ரைபல் மக்கள் இருக்கக்கூடிய கிராமங்களை டெவலப் பண்ணுறது அப்படின்னா குடி தண்ணீர், எலக்ட்ரிசிட்டி, ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு 5 crore ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு வந்து பெனிஃபிட் அடைகிற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறம் மேனுஃபேக்சரிங், 4th priority மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். அதில் முத்ரா ஸ்கீமில் இது வரைக்கும் 10 lakh தான். தருண் அப்படின்ற முத்ராவில் சிஷு, கிஷோர் அண்ட் தருண் அப்படின்ற 3 கேட்டகரியில் இருக்குது. என்ன சொன்னேன், கிஷோர், இன்னொன்று சொன்னேன் சிஷு. ஸோ இது 3 கேட்டகரியில் லோன் கொடுக்குறாங்க. இதுதான் ஹையஸ்ட். 10 lakh கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அதை வந்து 20 lakh மாற்றிருக்காங்க. சரியா, அது ஆல்ரெடி வாங்கினவங்க கரெக்டாக பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இ-காமர்ஸில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் டொமஸ்டிக்கில் ப்ரொடியூஸ் பண்ண, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் தெரியுமா, லித்தியம், எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் இவி வெஹிக்கிள்ஸ், இனி உள்ள ஜென்ரேஷனுக்கு அது தேவை. ஸோ அதை வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் சப்போர்ட்டு, அது மாதிரி வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கும் டேக்ஸ் குறைச்சிருக்காங்க. அப்புறம் ப்ரையாரிட்டி 5ல் அர்பன் டெவலப்மெண்ட், அதில் ஸ்ட்ரீட்ஸ் ஃபுட்டு மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்களா, ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ். இப்போ மண்டே மார்க்கெட், ஃப்ரைடே மார்க்கெட், இது டெல்லியிலலாம் ஃபேமஸ். ஒவ்வொரு ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கும், அதில் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரீட் மார்க்கெட்ஸ் அர்பனில் கொண்டு வர்றாங்களாம். அது மாதிரி 6th priority எனர்ஜி அண்ட் செக்யூரிட்டி, அதில் சுமால் ரியாக்டர்ஸ், நம்ம இன்றைக்கி கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய பெரிய ரியாக்டர்ஸ், அது மாதிரி சுமால் ரியாக்டர்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அணு உலைகள், அதில் ப்ரைவேட்டை வந்து இன்வால்வ் பண்ண இருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 11,11,111 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அது எதுக்குன்னு சொல்லலை. அப்புறம் இனோவேஷன் அண்ட் R&D, அனுஸ்ருதி அண்ட் நேஷ்னல் ரிசர்ச் ஃபண்ட், அதன் மூலமாக யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் இனோவேஷன் பண்ணுறது. ஸ்பேஸ் எக்கானமிக் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம் அப்படின்னா இனி அடுத்த ஜென்ரேஷனுக்கு, இப்போ நமக்கு லேண்ட் எல்லாமே வந்து டாக்குமெண்ட்டில் இருக்குது, பேப்பரில், அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு மாதிரி பூ ஆதார்னால் நம்ம ஹியூமனுக்கு நமக்கு ஆதார் இருக்குது, அது மாதிரி லேண்டுக்கு வந்து ஆதார் கொடுக்குறாங்க. அப்படின்னா லேண்டு டாக்குமெண்ட்ஸுக்கு பதிலாக டிஜிட்டலைசேஷனில் இருக்கும், ஒரு கார்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு லேண்டுக்கும். உங்களுக்கு வந்து 10 acre லேண்ட் இருக்குன்னா அந்த லேண்டோட எல்கை டிராயிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் டிஜிட்டலில் தெர் வில் பி a parcel யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா ஆதார்னு சொல்லலாம், பூமி ஆதார், அதான் அதோட நெய்மு. அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது எப்படி பண்ண போகிறாங்கன்றது. வட்சல்யா அப்படின்னா 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பென்ஷன் போடலாம். அது பென்ஷன் எப்படி வரும்னு எனக்கு தெரில. நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் மாடலில் பிறந்த உடனே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஃபண்டை வந்து எடுத்துக்கலாம்.
அது எப்படி அது ஸ்கீமாக எப்படி கொண்டு வராங்க, பென்ஷன் ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில எனக்கு. ஸோ தென் ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் இம்பார்ட்டன்ட். அப்புறம் கேன்சர் ட்ரக்ஸுக்கான இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. அதில் டிரான்ஸ்ஃபூமாஸ் ஸ்வாப் அப்படின்ருக்கு நெய்மு, அப்புறம் டெரிக்டோக்சன் அப்படின்ற நெய்ம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோட ரேட் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. கோல்டுக்கு 15லேருந்து 6%, அதனால் கோல்டு ரேட் இறங்குது. அது மாதிரி டைரக்ட் டேக்ஸில் நோ சேஞ்ச். அப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னா 75,000 ரூபா நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக டிடக்ஷன் பண்ணிக்கலாம், ஒரு பர்சன் டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு அசர்ட் வாங்கியிருக்கீங்க, அதை நீங்கள் வந்து விற்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெயின். இப்போ எக்ஸாம்பிள் 10 lakhs வாங்கியிருக்கீங்க, அந்த அசர்ட்டை நீங்கள் விற்கும்போது அந்த அசர்ட் 20 லட்ச ரூபா விற்குதுன்னா 10 லட்ச ரூபா உங்களுக்கு கெயின். ஸோ அந்த அசர்ட்டுக்கு அது மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு பிரிக்கிறாங்க. அதை நீங்கள் உடனே விற்கிறீங்கன்னா அதுக்கு பேர் ஷார்ட் டேர்ம், ரொம்ப நாள் வச்சுட்டு விற்கிறீங்கன்னா லாங் டேர்ம். அப்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், லாங் டேர்ம்னா கம்மியாக இருக்கும். ஷார்ட் டேர்முக்கு வந்து டேக்ஸ் வந்து 20%, லாங் டேர்முக்கு வந்து முன்னாடி 15 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ 12.5 மாற்றிருக்காங்க. லாங் டேர்முக்கு முன்னாடி 10 இருந்துச்சு, இப்போ 12.5, இது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 20. சரியா? இது எதுக்கு ஆக்சுவலாக பயன்படுத்துவாங்க அப்படின்னா இப்போ ஸ்டாக்குக்கு சொல்லலாம். நம்ம ஷேர்ஸ் வாங்கிட்டு உடனே வாங்கி விற்கிறது, கொஞ்ச நாள் வச்சுட்டு விற்கிறது. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா 12 months. மற்றபடி நீங்கள் நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா 36 months. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் வாங்கினீங்கன்னா 24 மாதம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இன்னும் ஆர்டிகல்ஸ் வரும், நான் அப்போ சொல்கிறேன். டேக்ஸ்னால் புரிஞ்ச கேபிட்டல் கெயின் டேக்ஸ், அதுக்கு வந்து இவ்வளோ டாக்ஸேஷன் போடுறாங்க. அது மாதிரி ஏஞ்சல் டேக்ஸ், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு ப்ரைவேட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்ணுறது. அது தெரிஞ்ச பர்சன் ஆர் எனி பர்சன் கேன் இன்வெஸ்ட். அது இன்கம் டேக்ஸ் ஆக்டில், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அந்த ஆக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2012. இந்த டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஸ்டார்ட் அப் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்னோட ஷேர் வேல்யூஸை விட அதிகமாக வரும்போது, ஃபேர் வேல்யூஸ், இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கம்பெனியோட ஷேர் வந்து ஒரு ஷேர் 20 ரூபா விற்கும் அப்படின்னா என்னோடய ஃபேர் ஷேர் வேல்யூவை விட அதிகமாக இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபா கொடுத்து ஒரு ஷேரை வாங்குறீங்க. சரியா? ஸோ அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அது காரணம் என்ன அப்படின்னா, கருப்பு பணங்கள் வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் என்னோடய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னோடய கருப்பு பணத்தை நான் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலமாக அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் எடுப்பேன். அப்போ நிறைய சீட்டிங்ஸ் பண்ணாங்க. அதனால் அதை தடுக்கிறதுக்காக இந்த டாக்ஸேஷன் 9% டாக்ஸேஷன் இந்த ஸ்டார்ட் அப் மேலே போட்டாங்க. இப்போ நான் வந்து பே பண்ணணும். அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய இல்லீகாலிட்டி வந்து தடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதை மொத்தமாக எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வளரணும் அப்படின்றதுக்காக அதை ஃபுல்லாக டாக்ஸேஷனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் அபவுட் த திங். அப்புறம் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னால் நீங்கள் பங்கு வர்த்தகத்தில் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வந்து வாங்குறது விற்கிறது, ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது. அப்படி ஷேரை வாங்கும்போதும் 0.01% பே பண்ணணும், விற்கும்போதும் 0.01% பே பண்ணணும். ஸோ அதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு டெய்லி பண்ணுவாங்க, இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ் இந்த மாதிரி காலையில் வாங்கிட்டு ஈவினிங் விற்கிறது. அதுக்கெல்லாமே டாக்ஸேஷன் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து 0.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் மொத்த ஷோ த பிடிஎஃப் லாஸ்ட்டில் இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்று இருந்துச்சு. ஓகே. ஸோ ரெவன்யூ ரெசிப்ட்னா பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக இது நீங்கள் வீடியோ காமிக்க வேணாம், எவ்ரி ஒன் நோஸ் தட். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் ரெசிப்ட் பார்ட் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் இருக்கும், வரவு செலவு. அதில் 2 விதமான வரவு செலவு இருக்கும். ஒன்று வந்து ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய வரவு வந்து டேக்ஸ் மூலமாக வருதுன்னா அதுக்கு பேர் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நான் டேக்ஸ் ரெவன்யூ இருக்குது, ஃபைன் கட்டுறதும் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் என்னது, சொத்துக்களை விற்கிறது மூலமாக வரக்கூடியது. ஸோ இல்லைன்னா நீங்கள் ஏதாச்சும் கேபிட்டல் லோன் மூலமாக வர லோன் பே பண்ணுறதுனால சொத்துக்களை விற்கிறேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் எடுத்திங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் சேலரி,
எந்த அசர்ட்டுமே க்ரியேட் ஆகாது. ஸோ சேலரிஸ், சப்சிடிஸ் கொடுக்குறது, இதனால் எந்த அசர்ட்டுமே க்ரியேட் ஆகும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னது? அசர்ட் க்ரியேட் ஆகும். இப்போ கவர்மெண்ட் வந்து செலவு, அப்போ கவர்மெண்ட்டோட செலவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை இப்படி பிரிக்கிறாங்க. ஷோ த பிடிஎஃப் கேபிட்டல் அல்ல மேலே ரெவன்யூ ரெசிப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31.3 lakh crore நமக்கு வரக்கூடிய வருமானம் ரெவன்யூ ரெசிப்டில் மட்டும். கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, 16.9. கீழே வாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 37.1, மேலே 31 இருக்குது. அப்போ இது வந்து டெஃபிசிட் ஆகும். நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெவன்யூ ரெசிப்ட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 37.1 அங்கே 31.3 இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 6 வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தான் ரெவன்யூ டெஃபிசிட்னு பேர். அது மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 15 lakh crore. அதே இது நீங்கள் வரக்கூடிய வருமானம் வந்து அதிகமாக இருக்குது, 16.9 lakh crore இருக்குது. ஸோ இப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணி கழிச்சிங்க அப்படின்னா கேபிட்டல் ஃபிஸ்கல் டெஃபிசிட் கிடைக்கும். இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அது மொத்த வரக்கூடிய வருமானம் செலவுகள் எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் நமக்கு கிடைக்கும். சரியா? ஓரளவு சொல்லியிருக்கேன், இது இன்னும் கிளாஸஸில் வரும். ஸோ தட்ஸ் அபவுட் தி பட்ஜெட். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி சவுத் சைனா சி. ஷோ த மேப். இதுலேயே மேப் தான் டிஸ்பிளே ஆகுதா? ஓகே, யூ கேன் சி இன் தி மேப். இது சவுத் சைனா சி. சவுத் சைனா சீன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சைனாவுக்கு நேர கீழே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இது யாருக்கு உரிமையான பகுதின்றது 1946 வரைக்கும் யாருமே இதை கண்டுக்கலை. பிகாஸ் தெர் இஸ் நோ, அதுக்கப்புறம் சைனா அப்படின்ற சைனா வாஸ் கேப்சர்டு பை கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததுக்கு பிறகு ரைட் விங் கவர்மெண்ட் வந்து விரட்டிட்டாங்க. கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இதை வந்து கண் வைக்க ஆரம்பித்தாங்க. இது எங்களோட லேண்டு பகுதி, எங்களோட கடல் பகுதி அப்படின்ற சொல்ல ஆரம்பித்தாங்க. நமக்கு தெரியும் எத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் சைனா கிளைம் பண்ண முடியும். யூஎன் கிளாஸ் படி 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அதுக்கு மேலே ஆனால் அவன் அதை காண்டி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 1960 ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் அதை பெருசாக எடுத்துக்கல அந்த டைமில். 1960 என்ன நடந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைய இருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. அதனால் எல்லா நாடுகளும் கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஆக்சுவலாக எல்லாருக்குமே இது சொந்தம் தான். சைனாவுக்கு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வரும், எல்லா கண்ட்ரிக்கும் 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ இந்த பாரசல் ஐலண்ட்ஸ், ஸ்பாட்லி ஐலண்ட்ஸ் அப்படின்னு பேர். பாரசல் ஐலண்ட்ஸ் வாஸ் கிளைம்டு பை வியட்நாம், சைனா, தாய்வான். இந்த இவ்வளோ கண்ட்ரிஸ் அதை கிளைம் பண்ணுறாங்க. ஸ்பாட்லி ஐலண்ட்ஸ் கிளைம்டு பை எவ்ரி ஒன். ஏன்னா அங்கே அதிகமான ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குது, அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் கேஸ் போட்டால் ஐசிஜே நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். அதில் கேஸ் போட்டப்போ சைனா கிளைம் பண்ணக்கூடாது, 200 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் வரும் அப்படின்னாங்க. சைனா அதை ஒபே பண்ணலை. அது மாதிரி இந்த வழித்தடம் வழியாக தான் மலாக்கா ஸ்ட்ரைட், இதில் தான் மலாக்கா ஸ்ட்ரைட் வரும். இது வழியாக நிறைய கப்பல்கள் இந்தியாவுக்கு வருது, அது மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கு போகிறது. கிட்டத்தட்ட இதோட ட்ரேட் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 trillion ஒரு வருஷத்துக்கு இது வழியாக ட்ரேட் நடக்குது இந்த சவுத் சைனா சி. ஸோ இதை யார் டாமினேட் பண்ணுறாங்களோ தே கேன் கண்ட்ரோல் த வேர்ல்டு அப்படின்றதுனால சைனா வந்து இங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இங்கே ஆல்ரெடி பிடிச்சாச்சு இந்த ஏரியா எல்லாமே, அவங்க நேவி கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த ஏரியாஸ் எல்லாமே. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபார் நம்ம லேண்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்குது. அப்போ நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் எப்படி கால்குலேட் ஆனால் அந்தமான் நிக்கோபார்லேருந்து தான் கால்குலேட் ஆகும். அது மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ஐலண்டை வச்சுட்டு இங்கேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ராங். ஐசிஜே ஆல்ரெடி ரூலிங்ஸ் கொடுத்துட்டாங்க, நான் அவங்க ஒபே பண்ணலை. இது வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்தது. இப்போ பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட் வந்து அதை பற்றி பேசியிருக்காரு திருப்பியும், நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் 1 இன்ச்சை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றது. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ நியூஸ் இம்பார்ட்டண்ட் இல்லை உங்களுக்கு. சவுத் சைனா சி, திஸ் லைன் இஸ் கால்ட் அஸ் 9- லைன். இது அவங்க வரைஞ்சது தான், அவங்க இதை கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து இன்டர்நேஷ்னலி நாட் டிமார்க்கேட்டட், இட் வாஸ் டிமார்க்கேட்டட் பை சைனா. இந்த ஏரியா எல்லாமே எங்களோடது அப்படின்றது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள். இப்போ ரீசெண்டாக நம்ம யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ் சைட்ஸ் லைக் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் அவங்க வந்து யுனெஸ்கோவோட க்ரியேட்டிவ் நெட்வொர்க் லிஸ்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து நம்ம கோழிக்கோடு அப்புறம் ஸ்ரீநகர் அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி, இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி வந்து 46வது கமிட்டி இந்தியாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு.
21 ஜூலைலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன ஆக்சுவலாக இந்த ஹெரிட்டேஜ் கமிட்டின்னா என்ன அப்படின்னா, ஸோ யுனெஸ்கோவோட ஒரு குரூப்பிங், யுனெஸ்கோ கீழே வரக்கூடிய ஒரு கமிட்டி தான் இது. இட்ஸ் 27 மெம்பர்ஸ் அப்படின்னா 27 மெம்பர்ஸ் வந்து இதில் எலெக்ட் பண்ணியிருப்பான். அப்படின்னா கண்ட்ரிஸ், இந்தியா இதில் இருக்குன்னா இந்தியா, இந்த 27 பார்ட்டிஸ்ன்னு பேர். இந்த 27 பார்ட்டிஸோட வேலை என்ன அப்படின்னா, இதை எலெக்ட் பண்ணுறது யாருன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. அப்புறம் இவங்களோட டென்யூர் வந்து 6 வருஷம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டு வந்து எடுக்கணும். ஹெரிட்டேஜ் லிஸ்ட் எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸை வந்து லிஸ்டிங் பண்ணணும். சரியா? இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக மீட்டிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டின்னு பேர். ஸோ இட்ஸ் அண்டர் தி யுனெஸ்கோ. யுனெஸ்கோ வேறு இப்போ இந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொய்தாம்ஸ்னால் அசாமில் இருக்குது. அஹோம் கிங்டம், அசாமில் முன்னாடி ஆட்சி பண்ண மன்னர்கள் அவங்களோட பிரமிடில், ஈஜிப்டில் பிரமிட் இருக்கிற மாதிரி அவங்க கல்லறைகள், அது ஒரு மாடலாக கட்டியிருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் 2-3 பேராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த வாட்டி நம்ம லிஸ்ட் பண்ணி அதை டிஸ்கஷன் பண்ண கிட்டத்தட்ட 27 நாமினேஷன் வந்திருக்கு. அதுதான் இந்த 10 நாள் டிஸ்கஸ் பண்ணி எது வரணுன்றதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெரிட்டேஜ் கமிட்டி புரிஞ்சா இப்போ யுனெஸ்கோ என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? 12 இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய, 18ல் 12 பயோஸ்பியர். ஸோ வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இந்த இது போடுறாங்க. அப்புறம் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அது ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். இன்டான்ஜிபிள் இப்போ யோகான்றது ஒரு கலை, அது வந்து ரொம்ப வருஷமாக நம்ம ஃபாலோ பண்ணி கலரி பயிற்று இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் லைக் எ ஸ்ட்ரக்சர். அப்போ இன்டான்ஜிபிள் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க தான் முடியும் கலைகளை. ஸோ அந்த மாதிரியான பொருட்களையும் லிஸ்டிங் பண்ணுறாங்க. இன்டான்ஜிபிள் லிஸ்ட்டு. ஜியோ பார்க் சொல்லிட்டேன். ஜியோ பார்க்ஸ் அது சொல்லலை. நமக்கு இந்தியாவில் லோனார் லேக் அப்படின்னா ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட். ரொம்ப லோனார் லேக் எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த லேக் ஃபார்ம் ஆனதே மேலே இந்த எரிக்கல் விழுந்து, ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுந்து தான் அந்த லூனார் லேக் எங்கே இருக்குது? அமெரிக்காலையா? இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? உத்தரகாண்ட். ஆமாம், இப்படியே படித்தா மகாராஷ்டிராவில் இருக்குது. மும்பை. ஸோ லோனார் லேக், இந்த லேக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அது வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஜியோ பார்க் அப்படின்னு பேர், ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இவ்வளோ லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல், கல்ச்சரல், அப்புறம் என்னது மிக்சட், ரெண்டுமே கலந்தது. நேச்சுரல் சைட்ஸ், கல்ச்சரல் சைட்ஸ். இப்போ குகைகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்ச்சரல் சைட்ஸில் வரும். நேச்சுரல் சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் நேச்சுரல் சைட்ஸ்? இப்போ ஆமாம், இப்போ லோனார் லேக் இட்ஸ் அ நேச்சரில் க்ரியேட் பண்ணக்கூடிய சைட்ஸு. அது மாதிரி மிக்சடு வேர்ல்டு, இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, இட்ஸ் அ நேச்சுரல் சைட்ஸ். கல்ச்சரல் சைட்ஸ் இருக்குது. அது மாதிரி மிக்சட்னா 2 சேர்ந்தது. இந்தியாவில் ஒன்று தான் இருக்குது அப்படி கல்ச்சரலில். கஞ்சன்ஜங்கா அந்த மலைப்பகுதி தான் 2க்குமே கொடுக்கப்பட்டது. மற்றதெல்லாம் கல்ச்சரல் ஒரு 34 இருக்குது. 34 இந்தியாவில் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 42ண்ணா, இது 7 கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 42. லாஸ்ட்டாக கொடுத்தது சாந்தி நிகேதன். இதை கொஷின் கேட்டிருந்தாங்க, இதில் கேட்டிருந்தாங்க. குரூப் 4 இல்லைன்னா குரூப் தமிழ்நாடு எக்ஸாமில் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கேட்டாங்க சாந்தி நிகேதன் 42வது பிளேஸ். ஏன் கேட்டாங்கன்னா, இப்போ போன வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க. புரியுதா? ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். அது யூபிஎஸ்சிக்கு இதே மாடலில் தான் வரும். யூபிஎஸ்சி கொஞ்சம் உள்ளே போவாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நேம் மட்டும்தான் கேட்குறான். அப்புறம் 41வது பிளேஸு ராம்பா அப்படின்ற ஒரு டெம்பிள் எங்கே இருக்குன்னா, இட்ஸ் அ ஹொய்சலா டெம்பிள், ஸ்டார் டைப் ஆர்கிடெக்சரில் படிச்சிருப்பீங்க. ஓகே ஏன்னா, ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிஎம் மஸ்டர்ட். இதுவும் நான் ரீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா
GMS, genetically modified mustard variety. Genetically time problem. Okay, so GM mustard அப்படின்றது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. இப்போது பிடி காட்டன் இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடியதில் ஒரு ஜீனை மாற்றுறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் கோல்டன் ரைஸ் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அது மாதிரி பேசிலஸ் துரிஜினிஸ் அப்படின்றது இட்ஸ் அ பாக்டீரியா. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஜீன், இது விஷம்னா கசப்பு தன்மை உள்ள ஒரு விஷத்தை வெளியிடக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய அந்த ஜீனை என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய பேசிலஸ் துரிஜினிஸோட அந்த விஷ ஜீனை எடுத்து காட்டன் பிளான்ட்டில் வச்சாங்க. காட்டன் பிளான், அப்போ காட்டன் பிளான் வளரும்போது அந்த விஷத்தன்மையும் சேர்ந்து வரும். அப்போ அந்த பெஸ்ட் அதை அட்டாக் பண்ண முடியாது. அதான் ஜெனட்டிக்கலி மட்டும். அது மாதிரி ரைஸில் நான் கோல்டன் ரைஸ் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்தியாவில் இது மட்டும்தான் அலோடு, காட்டன் மட்டும்தான் இன்றைக்கி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜிஎம் மஸ்டர்ட் வந்து சாயில் பாக்டீரியம், சாயிலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். அது சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து மனிதர்களுக்கு பாய்சனஸ் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கேடு விளைவிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்கு பேர் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட், தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். இதுக்கு வந்து டிஎம்ஹெச் 11 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதைத்தான் இப்போது ஜிஇஏசி, இதுவும் நான் உங்களுக்கு கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் அப்ரைசல் கமிட்டி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ டெக்னிக்கல் டீம் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இந்த மாதிரி புதுசாக கண்டுபிடிக்கும் போது இவங்க அப்ரூவல் கொடுக்கணும். சயின்டிஃபிக் டீம் இவங்க வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி எல்லா கேடு எதாவது விளைவிக்குமான்னு பார்த்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும். இது அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்ரூவல் கொடுப்பாங்க. இவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் நடைமுறைக்கு வரும். இவங்க ஆல்ரெடி 2 வாட்டி, இவங்க ஒரு வாட்டி அப்ரூவல் கொடுத்து இங்கே அனுப்புனாங்க, திருப்பி அனுப்பி திருப்பியும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இனி இவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா நடைமுறைக்கு வரும். அதை எதிர்த்து கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் 2 ஜட்ஜஸ் அமர்வு. அவங்க ஒரு ஆள் சொல்கிறாங்க இது நல்லது, ஒரு ஆள் சொல்கிறாங்க கெட்டது, அதான் ஸ்பிளிட் வெர்டிக்ட்னு பேர். இப்போ இது என்ன ஆகும்னா, இதுவும் நடைமுறைக்கு வராது. ஏன்னா 2 ஜட்ஜு தனித்தனி வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் நல்லதுன்றாங்க, ஒரு ஆள் கெட்டதுன்றாங்க. ஸோ இட் வில் பி அப்பீல்டு டு சிஜேஐ, உச்ச நீதிமன்ற தலைமை நீதி அமர்வுக்கு நிற்போம். அவங்க என்ன வெர்டிக்ட் கொடுக்குறாங்க அதுபடி நடைமுறைக்கு வரலாம். இந்த ஹைப்ரிட் ஈடெல்லாம் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கா, ஈல்டு அதிகப்படுத்துறது. ஸோ தேட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். தென் இந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து இஷ்யூஸ் இன் தி ரயில்வே சேஃப்டி. ரயில்வே சேஃப்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கிட்டத்தட்ட 2015 2022 வரைக்கும் 449 ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதில் மெயின்லி சிஏஜியோட அறிக்கைப்படி 217 வந்து டீரெயில்மெண்ட்னா தடம் புரண்டது, இன்னொரு தடத்துக்கு போகிறது. அது மாதிரி லெவல் கிராசிங் இருக்குது, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் இப்போ என்ன நியூஸ் வந்ததுக்கான ரீசன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.55 lakh crore. அது வந்து மெயினாக கவச் அப்படின்னா ரயில்வேயில் 2 ட்ரெயினும் ஒரு ட்ராக்கில் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிக்கும். பிரேக்கிங் பண்ணிங்க, செல்ஃப் பிரேக்கிங், ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கிங் பண்ணி ஸ்டாப் பண்ணிடும். அதான் கவச் அப்படின்றது. அது வந்து எக்கனாமிக் சர்வேயில் என்ன ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 1465 கிலோமீட்டர்ஸுக்கு மட்டும்தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. சவுத் அண்ட் சென்ட்ரலுக்கு மட்டும்தான் அது பண்ணப்பட்டிருக்கு, நார்த் ஈஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக கொல்கட்டாவில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கு மெயின் ரீசனே இது பண்ணலை அப்படின்றது. ஸோ 2.14% தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த ஃபண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணப்படணும் அப்படின்றது ரெக்கமெண்டேஷன். ரயில்வே மினிஸ்டரும் அதை தான் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் டு தி MCQs. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கியா? ஓகே. ஸோ question number 1. With reference to the International Court of Justice, which of the following statements these are correct? Statement number 1, the court is composed of 15 judges who are elected for term office of 9 years. Statement number 2, the seat of the court is in the Hague Palace, Netherlands. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, with reference to the Economic Survey of India, consider the following statement. Statement number 1, it is prepared by Economic Division of the Department of Economic Affairs in the Ministry of Finance
Statement number 2, it was first introduced in 1950-51, part of the budget documents. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 3, consider the following statements about the CoWIN platform. Statement number 1, it was developed by an Indian Institute of Science. Statement number 2, it allows the users to register for vaccination and download vaccination certificates. Statement number 3, it is only accessible through mobile application. How many of the above statements these are correct? Options are A, only one statement is correct, B, only two statements are correct, C, all the three, D, none of the above statements are correct. Fourth question, under Article 361, can civil proceedings be initiated against the president or governor during their term of office? Options are A, no, under no circumstances பண்ண முடியாதுன்றாங்க. B, yes, with the prior permission of the Supreme Court. C, yes, with a 2 months prior notice to the president or governor. D வந்துட்டு yes, without any special requirements. So that's all. Fifth question. Question number 5, which of the following statements about carbon credits these are correct? Options are A, carbon credits are permits that allow a country or organization to emit a certain amount of carbon dioxide or other greenhouse gases. Option B, carbon credits are purchased by companies to finance renewable energy projects in developing countries. Option C, carbon credits can be traded on international markets similar to commodities like oil and gold. Option D, all of the above. So that's all. Now we will see the answers for the previous day MCQ. Question number 1 answer is A. Question number 2 answer is A. Question number 3 answer is C. Question number 4 answer is C. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.